சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பினை வழங்கிய நிறுவன தலைமை அவர்களுக்கு மனம் நெகிழ்ந்த நன்றி. தலைப்பை கொடுத்து விட்டேன். கொடுத்ததற்கு பின்னால் இந்த தலைப்பை மெருகுபடுத்துவதற்கு குரல் வளம் இருந்தால் நன்றாக இருக்கும். திரை இசை பாடல் என்று சொன்ன மாத்திரத்திலேயே கொஞ்சம் பாடினால் நன்றாக இருக்கும். குரல் வளமோ எனக்கு வெகு தொலைவு. ஆனாலும் கம்பன் சொன்னது போல ஆசை பற்றி அறையலுற்றேன். திரைப்பட பாடல் மீதுள்ள காதலால் என்று வைத்துக் கொள்ளலாம். ஏதோ என்னால் முடிந்த மட்டும் பாடுகிறேன். ஒருவேளை அந்த பாடலின் ராகமோ, பாவமோ சரியாக அமையவில்லை என்று சொன்னால், பாட்டு பிழை இல்லை, என் மீதுதான் பிழை. ஏற்றுக்கொள்கிறேன். களவியல் என்று சொன்ன மாத்திரத்திலேயே களவை ஒரு இயலாக தொல்காப்பியர் பகுத்திருப்பாரா? களவி என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி. இன்னொரு நபருடைய பொருளை அவர் அறியாமலேயே நாம் எடுத்து வைத்துக் கொள்வதுதான். அது திருட்டு. தான் இந்த குறிஞ்சி கூட்டம் வந்து உட்காரும். காந்தர்வம் என்பது யாரும் இல்லாத அந்த இடத்தில் இருவரும் உள்ளத்தை பரிமாறிக்கொள்வது. நீ இல்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை சுகப்படாது. நீதான் எனக்கு உயிர். இந்த உயிரை பிரிந்து இந்த உடல் இனி இயங்கவே இயங்காது. 2 பேருடைய உள்ளமும் ஒன்றாக கலந்து விட்டன. செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் கலந்த ஒன்றுதான் இந்த காம கூட்டம் என்பது. இந்த சந்திப்பு ஏன் நடக்கிறது? ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பும். எங்கேயோ பிறந்தவங்க ஒருத்தர் இதுக்கு முன்னால பார்த்தது கிடையாது. பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை பரிமாறிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இன்னும் உறுதி வாங்கல. ஆனா அதுக்குள்ள உள்ளம், இந்த பெண்ணினுடைய உள்ளம் ஆணிடம் ஒப்புதல் வாங்காமலேயே அவனுடைய உள்ளத்தை வரித்துக் கொண்டது. அதே நிலைதான் ஆணுக்கும். ஏன் இது நடந்தது அப்படின்னா, விதி அப்படின்னு ஒண்ண கொண்டு வர்றார் தொல்காப்பியர். ஏன்னா சிலவற்றிற்கு காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை. பலவற்றிற்கு காரணத்தை கண்டுபிடித்தாலும் கூட சிலவற்றிற்கு காரணம் அறிய முடியாத ஒரு நிலையிலே இந்த விதி, ஊழ், பால் என்றெல்லாம் இதற்கு பெயர்கள் உண்டு. இதுல நல்லது செய்யக்கூடியது இல்லை, கெட்டது செய்யக்கூடியது. ஆகுள், போகுள் இரண்டை சொல்லுகிறார். அத தொல்காப்பியர் ஒன்றே வேறே என்று இரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2 பால், அதுல அந்த விதியை ஆளுகின்ற தலைவன் இறைவன் ஆணை பிறப்பிக்க இந்த உயிர் அந்த உயிரை பார்க்கிறது. பார்த்த மாத்திரத்திலேயே அவன் கூட்டுவிக்க இவர்கள் உள்ளம் ஒன்றாக கூடுகிறது. அந்த இடத்துல தலைவன் தன்னுடைய பண்புகளிலே சற்று கூடுதலாக இருக்கலாம். தவறு ஒன்றுமில்லை. இப்போ இங்க இருந்து திரை இசை பாடலை நாம பார்ப்போம். சந்திப்பு. முதல்ல சந்திச்சுக்கிறாங்க. ஒரு பாட்டு இருக்குது. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. நான் முக்கியமான வரிகளை மட்டும்தான் எடுத்து பாடுகிறேன். நேற்று முதல் நீ யார், நான் யார், நீ எங்கேயும் இருந்த, பார்த்ததில்ல, நானும் எந்த பக்கமோ இருந்தேன். இன்று முதல் சந்தித்த இந்த நேரம் முதல் நீ வேறு நான் வேறு என்பது கிடையாது. நாம். ஏன்னா இது பின்னால கண்ணதாசன் பயன்படுத்தி இருப்பார். ஆஹ் அந்த
படம் எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான். "வெண்ணிற ஆடைன்ற" படத்துல. அதாவது இன்னும் அ "நான் என்பதா, நாம் என்பதா" அப்படின்னு சுசிலா அம்மா பாடியிருப்பாங்க. அதுதான் இங்க. இன்னொரு பாடல். "சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன்" அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. "முத்துக்களோ கண்கள்" அப்படின்னு ஒரு பாடல். நெஞ்சிருக்கும் வரைன்னு நெனைக்கிறேன். அந்த படத்துல "சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை" அதுக்கடுத்து வரிகள் உண்டு. ஆக சந்தித்த வேளையில் ஏன் சிந்திக்கல? அந்த பெண்ணினுடைய தோற்றம், அந்த பெண்ணினுடைய அசைவு, அந்த கண்களினுடைய ஈர்ப்பு எல்லாத்துலயுமே அவன் தன்னுடைய நெஞ்சை பறிகொடுத்து விட்டான். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை. சரி, இவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு ஊழ்ன்னா தொல்காப்பியர் சொல்றாரு, இந்த ஊழை நம்முடைய திரையிசை கவிஞர்கள் மிகச்சரியாக பாடல்களிலே கொண்டு வந்திருக்கிறார். இந்த பாடல் எல்லோருக்குமே தெரிந்த பாடல் தான். சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான் முடிவே இல்லாதது. சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான் முடிவே இல்லாதது. எங்கே சென்றாலும் தேடி இணைக்கும் இனிய கதை இது. என்னை உன்னோடு சேர்த்த தெய்வம் எழுதும் கதை இது அப்படின்னு ஒரு பாடல். இந்த விதியை சொல்லுகின்ற இன்னொரு திரையிசை பாடல். ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. அதுல முன்னொரு பிறவி எடுத்திருந்தேன், உன்னிடம் மனதை கொடுத்திருந்தேன். பின்னொரு பிறவி எடுத்து வந்தேன், பேசியபடியே கொடுக்க வந்தேன். கண்ணதாசன் தான். முன்னொரு பிறவி எடுத்திருந்தேன், உன்னிடம் மனதை கொடுத்திருந்தேன். பின்னொரு பிறவி எடுத்து வந்தேன், பேசியபடியே கொடுக்க வந்தேன். ஆக இந்த விதி. இன்னொரு திரை இசை பாடல். அ "நீயே தான் எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு குடியிருந்த கோயில்ல ஒரு பாடல் வரும். "நீ" அப்படின்னு அந்த பாடல் போகும். அதுல இறைவன் அன்றே எழுதி வைத்தானே! அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சரி, இது கொஞ்சம் முந்தின பாடல்கள்ல தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, பின்னால வெற்றி விழான்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு பாடல். "பூங்காற்று உன் பேர் சொல்ல கேட்டேனே இன்று, நீரூற்று" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் போகும். அதுல ஒரு வரி ரொம்ப முக்கியமான ஒரு வரி. "கால காலங்கள் ஆனாலும் என்ன, காதல் தடுமாறும்." இந்த வரிய போட்டுட்டு அடுத்து, "நீலவான் கூட நிறமாறி போகும், நேசம் நிறமாறுமோ, ஜென்ம ஜென்மங்கள் ஆனாலும் என்ன, ஜீவன் உன்னோடு தான்." அவ்வளோதான். "ஜென்ம ஜென்மங்கள் ஆனாலும் என்ன, ஜீவன் உன்னோடு தான். தேவி ஸ்ரீதேவி பூவாரம் சூட, தேவன் என்னோடு தான்." அப்படின்னு அந்த பாடல் போகும். ஆக தொல்காப்பியத்துல சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தி எப்படி காலங்களை கடந்து பயணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மனித இனம் இருக்கின்ற வரை அவர்களுக்குள்ளே இந்த அன்பு முகிழ்க்கத்தான் செய்யும். அன்பு முகிழ்க்கக்கூடிய அந்த வேளையிலே இந்த பாடல் பழையத லேசா புதுக்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய பழகு தமிழ்ல அவங்க கொண்டு வந்து சேர்ப்பது நடக்கத்தான் செய்யும். சரி, விதி சரின்னு சந்திச்சுட்டாங்க. ஆனா இந்த கண்ணு ஒண்ணோட ஒண்ணு கலக்கணுமே. கலக்கிறது எதற்காக? இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல், அந்த மனசுக்குள்ள இருக்குதா? ஏன்னா, இது ஒரு பக்க காதலாக போய்விடக்கூடாது.
ஒரு பக்கமாக இருக்கும் என்று சொன்னால், அது கைக்கிளையாக போய்விடும். அது சிறக்க. சரி இவருக்கு மட்டும் இருக்குது. கொஞ்சம் ஒரு மாரி சிக்கல் இருக்கு அப்டின்னாக்கா, அது பெருந்திணையா போயிரும். 2மே அவ்வளவு சிறக்காத திணைகள். அப்போ அன்பின் ஐந்திணையா இருக்கணும்னாக்க, கண்ணு கலக்கணும். அதனால தான் தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு, "நாட்டம் சொல்லா காமமின்மையின், ஏமுறை இரண்டும் உள என மொழிப" அப்படின்னு அந்த விதிய போடுவார். விருப்பத்தைச் சொல்லாத கண்கள் உலகிலே இல்லவே இல்லை. ஏன்னா, கண்ணதாசன் எழுதியிருப்பாரு, "உள்ளத்தின் கதவுகள் கண்களடா! இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா!" பாட்டு எல்லாருக்குமே தெரியும். "உள்ளத்தின் கதவுகள் கண்களடா! இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா! உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு. அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு." அப்போ உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வ கண் வழியாத்தான் அவங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இது கம்பன் ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாரு. இப்ப அது கம்பன் வேண்டாம். எத்தனையோ பாடல் இருக்கு. கண்ணதாசன் தான். என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த செய்தி என்ன அழகா இங்க வருது பாரு. வைரமுத்து இப்படி எழுதியிருப்பார். "விழியில் விழுந்து, இதயம் நுழைந்து, உயிரில் கலந்த உறவே." பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். அதுக்கடுத்து பின்னால வந்தவங்களும் இந்த ஒரு பாடல். அது ஒரு திரைப்படம். அது வேற்று அது கிட்டத்தட்ட வந்து மொழியாக்கம் செய்த ஒரு படம் தான். அதுல இந்த பாடல "ஒரு பார்வையிலே என்னை உறைய வைத்தாய், சிறு புன்னகையால் என்னை உருக வைத்தாய்" அப்படின்னு அதாவது வந்து புகையிரதம் போய்க்கிட்டு இருக்கும். அந்த புகையிரதத்துக்கு மேல நின்னுகிட்டு இந்த பாடல கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த கண் வழியாக உள்ளத்தை புரிந்து கொண்ட பின்னால் ஏன்னா, அவன் அப்படியே உறைநிலைக்கு போயிடுறான். உறைநிலைக்கு போனவன் லேசா உருக ஆரம்பிக்கிறான். குறுந்தொகை பாட்ட இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கலாம். "கையில் ஊமன், கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கல் போல பரந்தன்று இந்நோய் நோன்றுகுலற்கு அரிதே." கொதிக்கக்கூடிய அந்த பாறையில வைத்த அந்த வெண்ணெய் கட்டி பாறையினுடைய வெம்மையை ஏற்று அது உருகும். அதை பார்க்கக்கூடியவன் கை சரியாக இல்லாத ஒரு ஆளு. மாற்றுத்திறனாளி. பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அதே போல என்னுடைய மேனியிலே இந்த நோய் உள்ளத்திலே இருந்து அப்படியே பரவி கிடக்கிறது. தடுக்க வழி இல்லை. ஒரு பெண்ணு பாடுற மாரி இருக்கும். "கன்றும் உண்ணாது களத்தினும் படாது. நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு. எனக்கும் ஆகாது என் நைக்கும் ஆகாது." அப்படின்னு ஒரு பாட்டு. அப்போ உள்ளத்த சரியா வாங்கிக்கிறாங்க. கண்ணதாசன் இன்னொரு இடத்துல எழுதியிருப்பாரு. "பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா" அப்படின்னு அந்த பாடல். அப்போ அந்த பார்வையிலேயே உள்ளத்த அவங்க பிடிச்சுறாங்க. இன்னும் நெறைய பாடல் இருக்கு. அதெல்லாம் பேசிக்கிட்டே போகலாம். "அடுத்த வீட்டு பெண்ணுன்ற" படத்துல "கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே" அந்த பாடலா இருக்கட்டும். "கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே." அப்போ நமக்கு தெரிகிறது. தொல்காப்பியம் சொன்னது அப்படியே பரவி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்து பின்னால இன்னொரு பாடல் எப்படின்னாக்க, அந்த கண்ணுல அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் அப்படியே கிட்டத்தட்ட உரையாசிரியர்கள் எழுதுகின்ற உரையைப் போல வெளிப்படுமாம். அது சம்பந்தப்பட்டவ அந்த உள்ளத்துக்கு தான் சரியா வாசிக்க முடியும். மற்றவர்களால் அத வாசிக்க முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னு சொன்னா, அந்த காதல் மொழியை
கச்சிதமாக வாசிக்க சம்பந்தப்பட்ட இருவரால் தான் முடியும். கூட பெற்றோர் இருக்கலாம், சகோதரன் இருக்கலாம், இல்ல மற்ற உறவுகள் இருக்கலாம். ஆனாலும் கூட கச்சிதமாக இந்த வீணையிலே இந்த நாதம் பிறக்கும் என்பதை அறியக்கூடிய ஆற்றல் தலைவனுக்கும், தலைவிக்கும் மட்டுமே உண்டு. அத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது நெறைய பாடல் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்க, அ அந்த உறுதிப்படுத்துறத அந்த உரை மாட்டுக்கார வேலன்ல ஒரு படம், ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு இதுவரைக்கும் ஒரு ஆண் கிட்டத்தட்ட தொல்காப்பியத்தில மெய்ப்பாட்டியல்ல வரக்கூடிய அந்த அவத்தைய, அந்த நிலைப்பாட்ட, உள்ள நிலைப்பாட்ட, உடல் மொழிய அவ்வளவு அழகா கொண்டு வந்திருப்பாரு. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ண சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா, சிரிக்கிறா. காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா, அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் போகும். அந்த பாட்ட நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ண சாய்க்கிறா. இந்த பாடல் தமிழ் திரையுலகத்திற்கே புதியது. தொல்காப்பியத்த அப்படியே தூக்கி கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க, அ அ இதுல வெண்ணிற ஆடையில வரக்கூடிய அதே பாடல் தான். கண்ணன் என்னும் மன்னன் பேரைச் சொல்லச் சொல்ல, கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. அதுல அந்த ஒரு வரி மட்டும். கண்ணும் நெஞ்சும் ஒன்றுக்கொன்று பின்ன பின்ன. அவ்வளோதான். அப்போ அந்த கண்ண அவன்ல இருந்து எடுக்க முடியல. கண்ணும் நெஞ்சும் ஒன்றுக்கொன்று பின்ன பின்ன என்னை துன்பம் செய்யும் எண்ணம் என்ன என்ன. அவ்வளோதான். அப்போ எவ்வளோ அழகா அத கொண்டு வந்திருக்கான். அதே நேரத்துல பெண் சொல்லக்கூடாதே! இதானே நம்முடைய தமிழ் மரபு. அது தொல்காப்பியர் தெளிவா சொல்றாரு. அவங்க சொல்லக்கூடாது. இது குறிஞ்சிக்கலியிலயும் பாட்டு, முதல் பாட்டே கபிலர் அப்படித்தான் வச்சிருப்பாரு. ஏன்னா, பெண் நம்ம வந்து வாய்விட்டு சொல்லக்கூடாது. இதையும் கண்ணதாசன், "ஆசை நெஞ்சைச் சொல்லப் போனால் அச்சம் அச்சம். அன்றும் இன்றும் உலகில் இதுதான் மிச்சம் மிச்சம்." அதே படம் தான். வெண்ணிற ஆடை தான். ஆசை நெஞ்சைச் சொல்லப் போனால் அச்சம் அச்சம். அன்றும் இன்றும் உலகில் இதுதான் மிச்சம் மிச்சம். கண்ணன் என்னும் மன்னன் பேரைச் சொல்லச் சொல்ல அப்படின்னு. இதுல மனசு தெரிஞ்சதுக்கு பின்னால, அதுக்கு அடுத்து தான் தலைவன் என்ன பண்ணுவான்னா, தலைவியினுடைய அழகை பாராட்டுவான். நலம் பாராட்டல். களவியல்ல, தலைவன் கூற்றுல முதல்ல சொல்லும்போது, மெய்தொட்டு பயிரல் பொய் பாராட்டல். அந்த பொய் பாராட்டல் என்பது அழகுதான். என்ன? அந்த பெண் மனத நெகிழ்ந்த மனத இன்னும் நெகிழச் செய்ய வேண்டும். தன் மீது அளவு கடந்த ஆசையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, அவரு கொஞ்சம் மிகைப்படுத்துவார். எத்தன பாடல் இருக்குன்றீங்க? 1 2 ஏகப்பட்ட பாடல் இருக்கு. இந்த பாடல் எல்லோருக்குமே தெரிந்த பாடல் தான். செந்தமிழ் தேன்மொழியாள், செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்க்கொடியாள் அப்படின்ற அந்த பாட்டுல, கண்களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அவள் அப்படின்னு அது அவரு ஐயா டி.ஆர். மகாலிங்கம் பாடியிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமா பாடியிருப்பாங்க. அந்த ஓட்டம். பின்னால இன்னொரு பாடல். உலகம் சுற்றும் வாலிபன்ல நிலவு ஒரு பெண்ணாகின்னு ஒண்ணு இருக்கும். நம்ம தேவைக்காக எடுத்துக்கிறோம். உருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கணையாக, பருவம் ஒரு தளமாக, போர் தொடுக்க பிறந்தவளோ, குறுநகையின் வண்ணத்தில்
குழி விழுந்த கன்னத்தில் அவ்வளவுதான். அந்த தோற்றத்த வர்ணித்துப் பார். எத்தன நெறைய இருக்கு. நெறைய இருக்கு. 1 2 வண்டி வண்டியா சொல்லலாம். இந்த ஆ "என்ன நன்ற" படத்துல எல்லாருமே கேட்டுருக்கலாம். இந்த பாட்ட அதிகமா அந்த நாள்ல கேட்டது. இப்பலாம் அத அ அ நாம அங்க போய் தான் பார்க்க வேண்டிய புலனத்துல போய் தான் தேடி புடிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. நீல நிறம். வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம். அதுல சில வரிகள் மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். எல்லா வரியும் சொல்லலாம் தான். சில வரிகள் மட்டும். தாமரை பூவிலே உந்தன் இதழ்கள் தந்ததே சிவப்பூ. அவ்வளவுதான். தாமரை இதழுக்கு சிவந்த நிறம். உன் இதழிலே இருந்து போனதோ, அந்த முகில் உந்தன் கருங்கூந்தல் விளையாட்டோ. இது அடுத்தது அதிலேயே. அதே நேரத்துல கோவிலின் சிலைகளே உன் கோலம் பார்த்த பின் படைப்போ. என்ன தெளிவா இந்த வரிகள கவிஞர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அழகை பாராட்ட வேண்டும். உன்னை பார்த்து தான் இந்த கலைகளெல்லாம் உருப்பெற்றனவும். உன்னுடைய தோற்றம் கோயில் சிலையாக மாறியதோ. ஆக இன்னொரு வரியும் அதுல வரும். அந்த நதி உன்னை அ ஆ ம். அந்த நதி என்ன உனை கேட்டு நடை போட்டதோ! அப்படின்லாம் வரிகள பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பாடியிருக்கிறார்கள். இந்த காலத்திலயும் பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல் எல்லாருமே கேட்டுருக்கலாம். "என்ன விலை அழகு" அப்படின்னு அது காதலர் தினம்னு ஒரு படம். அந்த படத்துல இந்த பாடல் வருகிறது. பல்லவன் சிற்பிகள் என்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென வந்தது இங்கு சிலையே உன் புகழ் வையம் பாட சிற்றன்ன வாசலில் உள்ள சித்திரம் வெட்குது மெல்ல அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த அழகை வர்ணிக்கக்கூடிய அந்த போக்கு தொல்காப்பியத்துல பொய் பாராட்டல் பின்னால அது அப்படியே நலம் பாராட்டல் நலத்தை எல்லா கவிஞர்களுமே பாடியிருக்கிறார்கள். ஆனால் திரிசி பாடலிலே வருகின்ற பொழுது அந்த இசையும் இவர்கள் பயன்படுத்திய அந்த பழகு தமிழ் சொல்லும் என்ன அழகா நமக்கு ஒரு சுவையை கொடுக்குது. இன்னொரு பாடலையும் சொல்லலாம். ஆப்பிள் பெண்ணே நீயாகு, ஐஸ்கிரீம் சிலையே நீயாகு. ஆக இந்த பாடலும் குறிப்பிடத்தகுந்த ஒரு பாட்டு தான். கண்ணில் தோன்றி மறையும் கானல் நீரும் எங்கோ ஒரு சாலை வளைவில் என் பின்பம் தொலைந்ததடி. அவ்வளவுதான். என்னுடைய உருவமே உருக்குலைஞ்சு போச்சு. காணல அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நலம் பாராட்டு. இன்னும் நிறைய சொல்லலாம். அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனாலும் கூட அந்த அழகு நீங்களும் இதை தேட வேண்டும். நம்முடைய மரபு எங்கும் போகவில்லை. வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அந்த மரபு யாரோ ஒருவர் மூலமாக மீண்டும் மீண்டும் தன்னை புதுக்கிக் கொண்டே வந்திருக்கிறது. ஏனென்றால் மரபு என்பது ஒரு பெரிய விருட்சத்தைப் போல. அந்த விருட்சத்திலே அவ்வப்போது புதிய கிளைகளும், புதிய பூக்களும் உதயமாகிக் கொண்டே தான் இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. நான் முதலிலே சொல்லுகின்ற போது, காந்தர்வ மனம் என்பதைப் பற்றி சொன்னேன். ஒரே ஒரு பாட்டு மட்டும் இருக்கு. அதுவும் "குடியிருந்த கோயில்" அப்படின்ற ஒரு படம். காந்தர்வம். யாரும் இல்லாத வேளையிலே. அப்போ நான் முதல்லயே அந்த பாட்ட சொன்னேன். "நீயே தான் எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும். "நீயே தான் எனக்கு மணவாட்டி." அப்போ அதுல ஒரு 4 வரி. "கண்கள் இருக்க தோரணம் ஏனோ, கைகள் இருக்க மாலைகள் ஏனோ, உள்ளம் இருக்க மணவறை ஏனோ"
ஒருமனதானால் திருமணம் ஏனோ? உன்னை நினைத்தே பிறந்தவள் நானே, உலகை அதனால் மறந்தவள் தானே, இறைவன் அன்றே எழுதி வைத்தானே, இருவரை ஒன்றாய் இணைய வைத்தானே. சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்வோம், யார் அறிவார் நாம் அறிவோமே. அப்போ சிந்திச்சு பாருங்க. கண்ணு இருக்கும்போது எதுக்கு தோரணம்? 2 பேரும் தனியா இருக்காங்க. யாரும் இல்ல. எப்படி அந்த பெண்ணின் மனதை ஆண் தன்மையப்படுத்துகிறான்? அந்த மனத்திற்கு, காம கூட்டத்திற்கு, குறிஞ்சி கூட்டத்திற்கு, கண்கள் இருக்க தோரணம் ஏனோ, கைகள் இருக்க மாலைகள் ஏனோ, உள்ளம் இருக்க மணவரை ஏனோ, ஒரு மனதானால் திருமணம் ஏனோ. அவ்வளவுதான். இதான் காந்தன். மனங்கள் ஒன்றுபட்டு விட்டன என்று சொன்னால் இந்த சடங்கு என்பது தேவையில்லை. எதற்காக? இப்படித்தான் 2000 வருஷத்துக்கு முன்னால நடந்திருக்க வேண்டும் குறிஞ்சியிலே. அத இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, இன்றைய கவிஞர்கள் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அப்படியே கொண்டு வந்து உள்ள சேர்க்கிறாங்க. ஆக தொல்காப்பிய களவியல் என்பது அது அந்த நூலோடு நின்று விடவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு கூறுதான் அந்த வாலிபம் என்பது, இளமை என்பது. இளமையிலே பிறக்கக்கூடிய அந்த காதல், அந்த காதலை எப்படியெல்லாம் பாட்டாக ஆக்க வேண்டும் என்று தொல்காப்பியர் ஒரு வரையறையை கொடுத்திருக்கிறார். அந்த வரையறையை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் மிகச்சரியாக உள்வாங்கிக் கொண்டு அதை வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் கச்சிதமாக திரைப்படங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கவிஞர்களிலே கண்ணதாசனும் வாலியும் முக்கியமான இடத்திலே இருக்கிறார். இதுவரை இந்த உரையை கேட்டு மகிழ்ந்த அல்லது புதிய கருத்துக்களை வைத்திருக்கக்கூடிய அருமையான தமிழ் சான்றோர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த வேளையிலே தெரியப்படுத்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக அருமையான உரை. ராஜபாளையம் முத்தமிழ்ச் சங்கம் தங்களுக்கு நன்றி மலர்களை காணிக்கையாக்கி அற்புதமான